நைட் நேரத்தில் வேப்ப மரம் புளிய மரத்தில் படுக்கக்கூடாதுன்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க. இந்த காலத்தில் அதெல்லாம் நம்ம மூட நம்பிக்கை நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் அது வந்து மூட நம்பிக்கை கிடையாது. நைட் நேரத்தில் வேப்ப மரம் புளிய மரத்தில் படுக்கும்போது அறிவியல் காரணம் வந்து கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணும். அதனால் நம்மளுக்கு வந்து சுவாச பிரச்சனை வரும்னு சொல்லுவாங்க. இருக்கலாம், அது எனக்கு தெரியாது. ஆனால் என்னோடய அனுபவத்தில் நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்டா, நைட்டில் நம்ம படுத்தோம்டா அந்த பறவைகள்லாம் வந்து அங்கே தான் வந்து தூங்கும். வௌவால், இன்னும் நிறைய பறவைகள் இருக்குது. மைனா, குயில், கொக்கு, இந்த மாதிரி பறவைகள் தூங்கும்போது அதோட எச்சத்தை வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். வௌவால்லாம் பார்த்திங்கன்னா சிறுநீர் கழிக்கும். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம நல்லா குளிர்ன்னு இருக்குது அப்படின்னு நம்ம படுத்து கிடந்தோம்டா கரெக்டாக நம்ம வாயிலேயே மூக்குலேயே விழுந்து நமக்கு வந்து நம்ம அதை தெரியாமலே கூட முழுங்கியிருப்போம். கண்ணில் விழுகும். இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. ஆனால் நம்மளுக்கே தெரியாது. அதோட பாதிப்பு வந்து உடனே தெரியாது. சிலருக்கு ஒரு நாளில் தெரியும், ஒரு வாரத்தில் தெரியும், ஒரு வாரம் கழித்து கூட தெரியல. உதாரணத்துக்கு நடிகை மீனாவோட கணவருக்கு வந்து இப்போ புறாவோட எச்சம் விழுந்திருக்கு. அது எங்கே சாப்பாட்டில் விழுந்துச்சுல, எதில் விழுந்துச்சுன்னு தெரில. அந்த மாதிரி புறாவோட எச்சத்தினால தான் அவர் உயிருக்கே பெரிய ஆபத்தாக முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒரு நாள் என் கண்ணுலேயே, நான் நைட்டு படுத்து கிடந்தேன், என்னோடய கண்ணுலேயே வந்து தண்ணி மாதிரி விழுந்துச்சு. மழை பெய்யலை. அது என்னன்னு தான் பறவையோட எச்சமாக என்னன்னு தெரியலை. நான் ஒரு 4 நாள் தொடர்ந்து அப்படியே கண் எரிஞ்சிக்கிட்டே இருந்து இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. அப்புறம் ஆஸ்பத்திரியில் ஊசி விட்டு வந்த பின்னாடி தான் அந்த இது தெரியாச்சு. இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. இதனால தான் நம்ம முன்னோர்கள் வந்து நைட் நேரத்தில் வந்து படுக்காத, புளிய மரம் வேப்ப மரத்துலலாம் பேய் இருக்குன்ட்டு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து நம்ம முன்னோர்கள் எதை சொன்னாலும் நம்மளோட நன்மைக்காகத்தான் செஞ்சுருக்காங்க. அதை வந்து அவங்க வந்து ஏட்டில் எழுதி வைக்கல, எழுதி வச்சுருந்துருப்பாங்க. அந்த வெள்ளைக்காரங்க காலத்தில் தான் நிறையா ஓலைச்சுவடி, ஏடு எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்கிற. எழுதி வச்சுருந்துருக்கலாம், அது நம்மளுக்கு கிடைக்காம போயிருந்துருக்கலாம். அதோட விளக்கம் எல்லாமே எழுதி வச்சுருக்கோம், நம்மளுக்கு கிடைக்காம போயிருந்துருக்கலாம். அதனால தான் வந்து இந்த காலத்தில் அது வந்து மூட நம்பிக்கையாக இருக்குது. அதனால் எதுவுமே மூட நம்பிக்கை கிடையாது. நம்ம முன்னோர்கள் சொன்ன எதுவுமே மூட நம்பிக்கை கிடையாது. எல்லாமே அவங்க அனுபவபூர்வமாக நடந்து ஆராய்ந்து நடந்து சொன்ன உண்மை தான். அதனால் முடிஞ்சவர்கள் நம்ம முன்னோர்கள் எதை சொல்லியிருந்தாங்களோ அதை ஃபாலோ பண்ணி நடப்போம். நன்றி, வணக்கம்.